நம்புவே நீரே என் கண்மலை காலையும் மாலை என் நேரம் நித்தமில் நடைக்கலம் காலையும் மாலை என் நேரமும் நித்தமில் நடைக்கலம் கர்த்தரை நம்புவே நீரே என் துணை வேறு யாரை நம்பிடுவே நீரே என் துணை வேறு யாரை நம்பிடுவே நீதியின் வழியில் நடந்திட வேதம் என் பொக்கிஷமே நீதியின் வழியில் நடந்திட வேதம் என் பொக்கிஷமே கர்த்தரை நம்புவே நீரே என் கண்மலை காலையும் மாலை என் நேரமும் நித்தமில் நடைக்கலம் காலையும் மாலை என் நேரமும் நித்தமில் நடைக்கலம் கர்த்தரை நம்புவே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு நம்பிக்கை, ஹோப். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது அழிந்து போகாத ஒரு பட்டியல், என்றைக்குமே அழியாதது. இதுல இன்றைக்கு நாம் நம்பிக்கையை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி நம்பிக்கை இல்லை என்றால் விசுவாசமே இருக்க முடியாது. நம்பிக்கை என்பது என்ன? மரத்தை வெட்டினாலும் என்ன பண்ணாது? துளிர்க்கும். அதுதான் நம்பிக்கை. யோபு சொல்லுகிறார், யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் மீது, தேவன் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். சொல்ல முடியுமா உங்களால, நம்மால? காரணம், யோபு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தான். தான் பெற்றெடுத்ததான 10 பிள்ளைகளையும் இழந்தான். அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். தேவன் மீது அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு எந்த இழப்பு வந்தாலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள், அல்லது எந்த இழப்பு வந்தாலும் அதில் தாங்கிக் கொள்ளும்படியான பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுப்பார். காரணம் என்ன? தேவன் மீது அவளுக்கு இருக்கதான நம்பிக்கை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் தேவன் சொன்னதை, அதை என்பது தேவன் சொன்னதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் ஜாதிகளின் தகப்பனாக இருந்தான். சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இப்பொழுது வருகிறதான சின்ன சின்ன போராட்டங்கள் அல்லது பெரிய போராட்டங்களாக இருந்தால் கூட, எந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட, அவர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால்
நிச்சயமாக தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து மிக வேகமாக ஒரு 2 சம்பவங்களை பார்த்து நம்பிக்கையிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். தாவீது கோலியாத் சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பின்பதாக வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே தாவீது கோலியாத் சம்பவம் இருக்கிறது. கோலியாத் வந்து அங்கே கர்ச்சிக்கிறான். என்ன கர்ச்சிக்கிறான்? உங்களில் யாராவது ஒருவன் இருந்தால் வந்து என்னோட சண்டை பண்ணுங்கள், யுத்தம் பண்ணுங்கள் என்று அவன் அங்கே சவால் விடுகிறான். அதை அந்த சூழ்நிலையில் தாவீது கண்டான். தாவீது ராஜாவிடத்தில் சொல்கிறான். வசனம் 32 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். என்ன தெரியுமா அவனுக்கு இருந்ததான நம்பிக்கை? சவுலிடத்தில் அவன் சொல்கிறதான வார்த்தை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதான கோலியாத் எது? அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள் என்னென்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாவீதை போல அந்த சூழ்நிலை பார்த்து சொல்லுங்கள். சவுலிடத்திலே தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்லுங்கள், இது நிமித்தம் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அது நம்பிக்கை. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதான தெய்வம், நம்பிக்கை பெருக செய்கிறதான தெய்வம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ அவன் பாக்கியவான். வறட்சி காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்க வேண்டுமானால், அல்லது இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலும் நாம் வறட்சி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 45 46ஆம் வசனம் சொல்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல்ல நாம பார்த்தோம், சவுலிடத்தில் அவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதான அவசியம் இல்லை. முழு இஸ்ரவேல் தேசமும் கோலியாத் நிமித்தமாக கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தை, இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை. இப்பொழுது கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவன் கோலியாத் ராட்சசன். எல்லாரும் பயந்து போய் அவனுக்கு மறைந்து வாழ்கிறார்கள். ஆனால் இந்த தாவீதோ நேரடியாக சென்று அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். இதுதாங்க நம்பிக்கை. அவன் சொன்னதான நம்பிக்கையின்படியே அன்றைய தினமே பட்டயம் இல்லாதிருந்தும் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான். இந்த செய்தியை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளை நீக்கி போடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவன் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நான் சொன்னேன், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நம்பிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் இல்லை. இங்கே தாவீது நம்பிக்கையோடு சொல்கிறான், விசுவாசத்தோடு அவன் தலையை வெட்டி எடுத்தான். இரண்டாவது சம்பவம், பேதுரு கடலின் மீது நடக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் சீஷர்கள் தேவனோடு இருந்தார்கள். தேவனோடு இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெபிச்சிட்டு வரேன்ட்டு போறாரு. சற்று கொஞ்ச நேரம் தான் விலகி இருக்கிறார். இவர்கள் கடலின் மீது படகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோ அந்த அதிகாலை வேளையில், அந்த ராத்திரியில் அவர் கடல் மீது நடந்து வருகிறார். சீஷர்கள் எல்லாரும் அலறுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாளிலே பயப்படுகிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான். தேவனுடைய வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை கேட்டதான சீஷர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் பேதுருவோ
வசனம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீரேயானால் நானும் இறங்கி கடலின் மீது நடந்து வரட்டுமா? பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசு எவ்வளவு தூரத்தில் இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இவன் இயேசுவை பார்த்ததும் நம்பிக்கையோடு கேட்டான், ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலில் இறங்கி நடந்து வரட்டுமா? வா என்று இயேசு சொன்னார். அவன் கடல் மீது நடந்தான். அப்படி என்றால் அவன் படவை விட்டு எத்தனை ஸ்டெப் இறங்கி நடந்து போனான் நமக்கு தெரியாது. வேதம் அதை குறிப்பிடவில்லை. ஆனால் இயேசு எவ்வளவு தூரத்தில் இருந்தார் என்பதும் நமக்கு தெரியாது, அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பேதுரு இயேசுவை நோக்கி நடந்தான். கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவர் ஒன்றை சொல்லுவார் என்றால், ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், ஆண்டவர் அதற்கு மாறுத்திரம் கொடுத்தார் என்றால் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. காரணம் அவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், அமிழ்ந்து போகிறதான சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள். காரணம் என்ன? இயேசு அங்கே இருக்கிறார். பேதுரு நடந்தான். தரையிலே நடப்பது போல கடல் மீது பேதுரு நடந்தான். தூரத்தில் அவன் அலையை பார்க்கிறான், கடல் சீற்றத்தை பார்க்கிறான், அலறுகிறான், அப்படியே அமிழ்ந்து போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? பேதுரு இயேசுவின் கையெட்டுகிற தூரம் வரைக்கும் பேதுரு நடந்தான். இப்பொழுது அமிழ்ந்து போகிறான். இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி பேதுருவை பிடித்து தூக்கிவிட்டார். கடலின் மீது உள்ளே அமிழ்ந்தவர்கள் எப்படி ஏற முடியும்? தண்ணியாச்சே, ஜலமாச்சே, எப்படி நடக்க முடியும்? அவன் ஒரு படிக்கட்டில் நடந்தது போல அவன் நடந்து மேலே வந்தான். பைபிள் அப்படியெல்லாம் போடல. நான் யோசித்து சொல்லுகிறேன், தண்ணீர்ல எப்படி நடந்து ஏறி வர முடியும்? மூழ்கி போறதான ஒரு நபர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் மூழ்கி போனாலும் அங்கே ஒரு ஏணியை போல அல்லது படிக்கட்டை போல நீங்கள் ஏறி வருவதற்கு தேவன் வழி செய்கிறார். அதுதான் என்ன தெரியுமா? தேவன் மீது இருக்கிறதான நம்பிக்கை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இது நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா என்கிற சந்தேகம் அல்ல. அது என்னது? சுய புத்தி. ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வர முடியும். சிலுவை தஞ்சம் இன்ப துன்ப நேரத்திலும், சிலுவை தஞ்சம் இன்ப துன்ப நேரத்திலும், சிலுவை பாதை சென்றிட இயேசுவை சார்ந்திடுவே. சிலுவை பாதை சென்றிட இயேசுவை சார்ந்திடுவே. கர்த்தரை நம்புவே. நீரே என் கண்மலை, காலையும் மாலையும் என் நேரமும் நித்தமென் அடைக்கலம். காலையும் மாலையும் என் நேரமும் நித்தமென் அடைக்கலம். கர்த்தரை நம்புவே. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, பவுல் சொல்லுகிறான், பவுல் ரோமாபுரிக்கு போக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரோமாபுரியிலே ராயனுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல வேண்டும்.
ஆனா வழியில சூழ்நிலைகள் வேறு வேறு விதமாக போகிறது. கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். கப்பலிலே பிரயாணப்பட்டு போனால் அங்கே கப்பல் சேதம் உண்டாயிற்று. கடல் கொந்தளித்தது. கப்பல் உடைந்து போகத்தக்கதாக அங்கே காரியங்கள் நடந்தது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்னது சொல்லப்பட்டது? அவன் ரோமாபுரியிலே போய் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி அல்லது இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் கடந்து போனது? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார்? எத்தனை காரியங்களை அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார் அல்லவா? இப்பொழுதும் அவரை நம்புங்கள். இன்னும் உங்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகளை திரும்பி பாருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அது நடக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 27 அதிகாரம் 43 வசனம், சங்கீதம் 22 சங்கீதம் 8 வசனம், அவன் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, இப்பொழுது அவர் அவனை விடுவிக்கட்டும். தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் விடுதலை நிச்சயம். இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார். இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதினால் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள். இயேசு நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கையில் ஸ்திரப்பட வேண்டுமானால் சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நீங்க போகிறதான வழிகளில் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் நம்பிக்கை ஸ்திரப்படும். எரேமியா 17 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தர் மீது நம்புவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை. உங்க நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி நாம் ஏமாந்து போனோம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்களை நம்புவது, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் ஒருபோதும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நம்பிக்கை ஸ்திரப்பட வேண்டும் என்றால் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 4:5 சொல்கிறது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நீதியின் பலிகள் என்றால் நீங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறதான நீதியான காரியங்களை என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, பலி என்றால் அப்படியே பலிபீடத்தில் உங்களை வைத்து விடுகிறது. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் செய்ய முடியாவிட்டாலும் தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையாயிருப்பீர்கள் என்றால், அந்த காரியத்தை பலிபீடத்தின் மேல் வைப்பீர்கள் என்றால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ரோமர் 15 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின் பலத்தினால், பரிசுத்தாவியை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தானே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, நீங்கள் இயேசுவை தெய்வமாக கொண்டவர்கள் தானே. நீங்கள் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்தாவின் பலன் இல்லாமல் நீங்கள் இயேசுவை தெய்வமாக கொள்ள முடியாது. இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. ஒருவேளை பரிசுத்தாவின் பலம் என்றால் அந்நிய பாஷை பேசினால் மாத்திரம்தான் பரிசுத்தாவின் பலன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை நீங்கள் ஆராதிக்க முடியாது. இயேசுவை நீங்கள் வழிபட முடியாது. இயேசுவுக்கு மாத்திரம், மற்ற எல்லா தெய்வத்தையும் விட்டு கையெடுக்க முடியாது. பரிசுத்தாவின் பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அந்நிய பாஷை பேசாவிட்டால் பரவாயில்லை, பெற்றுக்கொள்ளுங்கள், வாஞ்சியுங்கள். ஆனால் அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. இயேசுவின் மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மீது முழுமையாக வைத்து விடுங்கள். நாம் பார்த்தோம், யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டார். ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். தாவீது சொன்னான், இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. காரணம், அவனுக்கு தேவன் மீது நம்பிக்கை இருந்தது. கோலியாத்திடத்தில் அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். பட்டயம் இல்லை அவனிடத்தில், ஆனாலும் அவனுடைய தலையை அவன் வாங்கினான். பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இயேசு உயிரோடு இருந்து விட்டார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்துங்கள். பரிசுத்தாவின் பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவாங்க. தேவன் இதையெல்லாம் செய்வாரா? நிச்சயமாக உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறார்? ஒரு தகப்பன் அல்லது ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்கள்? நீங்கள் தேவனை தகப்பனாக கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருப்பார் என்றால், அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஒருபோதும் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுகிற சூழ்நிலை போல வந்தாலும் ஆண்டவர் அங்கே அந்த இடத்திலே உங்களை கனப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இங்கே QR கோட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபோன்பே மற்றும் ஜிபே நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிறதான அவசியமில்லை. சிலர் காணிக்கை நாங்கள் அனுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும், நீங்கள் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடியால் இதை போட்டுள்ளேன். நன்றி. God bless you.